சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையே சில வேதாகம மொழிபெயர்ப்புகளை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வாஞ்சை அப்படிங்கிறது நமக்கு விடுதலையை தருது. அடுத்தது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, கர்த்தர் ஒருவன் என்னை நம்பினால் நான் அவனை மீட்பேன் அப்படின்றார். வாஞ்சியாக இருந்தால் மீட்பேன் ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, நம்பினால் அவனை மீட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்கு பாருங்கள், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்கு பாருங்கள், அவன் என்னை நேசிக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அப்போ வாஞ்சை, நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றையும் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். விடுதலையை எதிர்பார்க்கிற நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபத்தில் நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபத்து சடுதியாக வரும், எதிர்பாராத நேரத்தில் வரும், எங்கேருந்து வருதுன்னு நினச்சியாது தெரியாது. ஆனால் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆபத்தில் என்ன இருக்குது? விடுதலை இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் ஆபத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். சிறையிருப்பிலிருந்து நான் விடுதலையாக்குவேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் பைபிளில். சிறையிருப்பு அப்படின்னு சொல்கிறது நம்மை காட்டிலும் பலம் வாய்ந்தவர்கள் நம்மை கட்டுப்படுத்துவது, அதிகாரங்களினாலும் செல்வாக்கு அதை பயன்படுத்தி எப்படியோ நம்ம சுதந்திரத்தை இழப்பதற்கு, நாம் விடுதலையோடு செயல்படுவதற்கு எதிராக ஒருத்தன் எழும்பி நம்மளை கட்டுப்படுத்தினோம் அப்படின்னா நம்ம சிறையிருப்பில் இருக்குன்னு அர்த்தம். நாம் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எதில் இருக்குன்னு அர்த்தம்? சிறையிருப்பில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் சிறையிருப்பிலிருந்தும் நான் விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறான். பிசாசு அவன் இருக்கிறதுலே பொல்லாத ஒரு ஆள். அவன் மனுஷன் விடுதலையாக இருப்பதை என்ன செய்யறதில்லை, விரும்புகிறதே இல்லை. அதனால் அவன் தன்னுடைய ஆதிக்கத்தினால மனுஷனை கட்டுப்படுத்த நினைக்கிறான். அதனால தான் ஒரு மனுஷனுக்குள்ளே 6000 பேய் இருந்துச்சான். எத்தனை பேய்? அந்த 6000 பிசாசு அவனுக்குள்ளே இருந்ததுனால மனிதர்கள் யாரும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவன் தன்னையே காயப்படுத்துகிறான். அவன்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா உன்னை நீ காயப்படுத்தாதன்றாங்க. அவனுக்கு அது புரியலை. அல்லது அவனுக்கு உதவி செய்ய யாராவது வராங்க, அப்படி உதவி செய்ய வந்தால் அவர்களை இவன் என்ன செய்கிறான்? காயப்படுத்துகிறான். அப்போ தான் எதை செய்கிறேன் அப்படிங்கிறது அவனால் என்ன செய்ய முடியல, நிதானிக்க முடியவில்லை. அவன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான், அது அவனுக்கு அவமானம். சரியா? அப்போ தனக்கு இது அவமானம் என்பதை அவனால் என்ன செய்ய முடியல, புரிய உணர முடியலை. அப்போ அவன் மேலே யார் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கா? பிசாசுகளின் கூட்டமே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகளிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அல்லேலூயா. வியாதி, சரீர பலவீனங்கள் நமக்கு வரும்போது நம்முடைய இயல்பு நிலை என்ன செய்யுது? பாதிக்கப்படுது. அப்படிதானா? ஒரு தலைவலி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலைவலி நிமித்தம் நம்ம நார்மலாக சிரித்து பேச முடியுதா? வழக்கமாக நம்ம செய்கிற வேலையை நம்மளால் கான்சன்ட்ரேஷனோட செய்ய முடியுதா? முடிகிறதில்லை. ஒரு வயிறு வலி வந்துட்டு நம்மளால் திருப்தியாக சாப்பிட முடியுமா? நிம்மதியாக படுத்து தூங்க முடியுமா? நம்மளால் என்ன செய்ய முடியாது. நிம்மதியாக படுத்து திடீர்னு முதுகில் அந்த தண்டுவடத்தில் ஒரு பெரிய வலி வந்துட்டு, அப்போ நம்மளால் உட்கார முடியுமா, எந்திக்க முடியுமா, குனிய முடியுமா, இயல்பாக இருக்க முடியுமா அப்படின்னா என்ன செய்ய முடியாது. அப்போ வியாதி அந்த சரீரத்தை என்ன செய்யுது? பாதிக்கிறது. அப்போ சரீரத்திற்கு என்ன தேவைப்படுது? விடுதலை தேவைப்படுது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் வியாதிகள் சரீரத்தை பாதிக்கும் போது அதிலிருந்து ஆண்டவர் என்ன தருகிறார்? விடுதலை தருகிறார். சில நேரத்தில் நம்முடைய மனம் பாதிக்கப்படுகிறது. மனதில் அழுத்தம், மனதில் கவலை, மனதில் பாரம், மனதில் வலி, மனதில் வேதனை, உணர்வு ரீதியாக நம்ம என்ன செய்கிறோம்? பாதிக்கப்படுறோம். ஏன்? திடீர்னு யாரோ
நம்மை காயப்படுத்துகிறார்கள், யாரோ நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க, யாரோ நமக்கு எதிராக அணுகிறாங்க, செயல்படுறாங்க, யாரோ நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, ஏதோ எதிர்பாராத காரியத்தில் யாரோ நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, அல்லது கடினமான வார்த்தைகளை நமக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க அப்படின்னா நம்முடைய உணர்வு ரீதியாக நம்முடைய மனம் என்ன செய்யுது, பாதிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, சைக்கலாஜிக்கலாக ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறான் அப்படின்னா பல நிலைகளில் பாதிக்கப்படுறான்னா, அந்த பாதிப்புகளிலேயே ஒரு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, அவன் அதிகமாக நேசித்த ஒரு நபர் அவனை விட்டு பிரிகிறதான. அல்லேலூயா. யார் என் கூட இருப்பாங்கன்னு ஒரு நபரை எதிர்பார்த்து அந்த நபர் தன்னை விட்டு போகிறாங்க அப்படின்னா அது அவனுக்கு என்ன செய்தான், ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்ன செய்யுது, ஏற்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் எந்த நிலையில் மனம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனதிற்கு தேவையான விடுதலையை இந்த ஆண்டவர் கொடுக்கிறார். மன அழுத்தத்திலிருந்து விடுதலையை ஆண்டவர் தருகிறார். மன பாரங்களிலிருந்து விடுதலையை கர்த்தர் தருகிறார். மனதின் காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ மன ரீதியா, உளவியல் ரீதியா எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மனுஷனுக்கும் ஆண்டவரால் என்ன கொடுக்க முடியும், விடுதலையை கொடுக்க முடியும். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆவியில் ஒரு விடுதலை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆவியில் சிலருக்கு என்ன இல்லாமல் இருக்குது, விடுதலை இல்லாமல் இருக்கிறது. துதிக்க முடியவில்லை, பாடி கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க முடியவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டவுடன் அதன்படி செயல்பட முடியவில்லை. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட செய்ய முடியலை. ஏன்னா ஆவியில் என்ன இல்லை, விடுதலை இல்லை. ஆவியில் ஒரு கட்டுண்ட ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகளே, ஆவியிலையும் ஆண்டவரால் நமக்கு என்ன தர முடியும், விடுதலையை தர முடியும். ஆகவே நீங்கள் இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவனை விடுவிப்பேன்றார் பாருங்க, விடுவிப்பேன். அப்போ நீங்கள் விடுதலையை எந்த பகுதிகளில் எதிர்பார்த்தாலும் மனிதர்கள்ட்ட அது இல்லாமல் இருக்கலாம், மருத்துவர்கள்ட்ட அது இல்லாமல் இருக்கலாம், அரசியல்வாதிகள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அனுபவஸ்தர்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்ட்ட அது இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் யாரையோ எதிர்பார்த்து போன அந்த பரிகாரியினிடத்தில் அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவினிடத்தில் அந்த விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் விடுவிக்கிறார். எல்லா வகையான பாதிப்புகளிலிருந்தும் விடுவிக்கிறார். எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் இயேசு இன்றைக்கு ஜனங்களை விடுவிக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எங்கே பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு விடுதலை இருக்குது. அது எவ்வளவு பெரிய பாதிப்பாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, விடுதலை இருக்குது. அல்லேலூயா. மரண கண்ணியிலிருந்து விடுதலை இருக்குது. அல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் எழும்பவே முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவரால் உங்களுக்கு விடுதலையை தர முடியும். பொருளாதாரத்தில் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து ஆண்டவரால் உங்களுக்கு விடுதலையை தர முடியும். அல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் விடுதலையாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம். நல்ல சுதந்திரமாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்ல சமாதானமாக இருக்கணும், முக கலையோடு இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், ஆத்மாவில் நல்ல பலம் உள்ளவங்களாக இருக்கணும், ஆவியில் அனல் உள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் விடுதலையாக இருப்பதற்கான அடையாளங்கள். இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை ஆண்டவர் எதன் மூலமாக தர்றாராம், என்னிடத்தில் அவன் வாஞ்சியாக இருந்தால் நான் அவனை விடுவிப்பேன். வாஞ்சன்னா விருப்பம், வாஞ்சன்னா என்னது, விருப்பம். அப்போ எப்படி நான் அவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறேனோ அதை பொறுத்து தான் எனக்கு விடுதலை. எந்த அளவுக்கு என் வாஞ்சை இருக்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், விடுவிப்பார். அப்போ உங்களுடைய வாஞ்சை முதலாவது யார் மேலே இருக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மிடத்தில் எப்படி இருக்கிறது, வாஞ்சையாக இருக்கிறதுன்றான். அப்போ பாருங்கள், என் ஆத்துமா உம்மிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறதுன்னு அவன் சொல்லாமல் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறான் பாருங்கள், மானானது நீரோடைகளை. அப்போ மான் எப்போ நீரோடையை வாஞ்சித்து கதறும் அப்படின்னா, ஒரு கொடிய விலங்கு அதை துரத்தும் போது
உயிருக்கு தப்பி அது என்ன செய்யும்? ஓடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த கொடிய விலங்கிடம் இருந்து அது தப்பிச்சிட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டுனா இப்போ இதுக்கு அடுத்து என்ன எடுக்கும்? தாகம் எடுக்கும். ஏன்? உயிரை காப்பாற்றுறதுக்கு இது இப்போ எங்கே ஓடிச்சுன்னே அதுக்கு என்ன செய்யாது? நேர்பாதையிலே ஓடி இருக்கும், வழி இருக்கிற இடத்துலையே ஓடி இருக்கும், கல்லில் முள்ளில் மேட்டில் பள்ளத்தில் எங்கேனாலும் அது என்ன செஞ்சுருக்கும்? ஓடி இருக்கும். இப்போ அது எங்கேயோ ஒரு இடத்துல திசை தெரியாமல் என்ன செய்யும்? நிற்கும். இப்போ நிற்கும் அந்த மானுக்கு தாகம் எடுக்கும்போது அதனுடைய ஏக்கம் எல்லாம் நீர்நிலை எங்கே இருக்கிறது, தண்ணி கிடைக்கிற இடம் எங்கே இருக்குது, இப்போ தாகம் தீர்ப்பதற்கு எங்கே எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்தை தேடி அது என்ன செய்யுமா? அலையும் போது அந்த தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டு அது கதறும். அந்த சத்தம் நார்மலாக போடுற சத்தம் கிடையாது, அன்பிலிருந்து வருகிற சத்தம் கிடையாது, தன்னுடைய சோல்மேட்டை கூப்பிட்ற சத்தம் கிடையாது, தன்னுடைய குட்டிகளோடு தன்னுடைய இன்பமான நேரங்களை பகிர்ந்து கொள்ளுகிற சத்தம் கிடையாது, தன்னுடைய நண்பர்களோடு அப்படியே மேய்ச்சலுக்கு போகும்போது அது எழுப்புகிற சத்தம் கிடையாது. இப்போ தாகத்திற்காக அது எழுப்புகிற சத்தம். அல்லேலூயா. இப்படி தான் என் ஆத்மா வாஞ்சித்து என்ன செய்யுது? கதறுகிறதுன்னு தாவீது என்ன செய்கிறாரு? அப்படி சொல்கிறார். அதனால தான் அவரை எல்லா இடுக்கண்களுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி ரட்சித்தார், எல்லா நெருக்கங்களிலிருந்து அவனை விடுவித்தார், எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து அவனை விடுவித்தார், மரண பள்ளத்தாக்குகளிலிருந்து அவனை விடுவித்தார், பல யுத்தங்களிலே அவனுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். கர்ணன் தப்புனா மரணங்கிற நிலைமை தான் அவனுக்கு. மரணத்துக்கு எனக்கும் இவ்வளோதான் விரல் கடை கேப் இருக்குன்னு சொன்னான். ஆனால் எந்த விதத்தில் அவன் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவன் விடுதலையாக இருந்தான் அப்படின்னா, சுதந்திரமாக இருந்தான் அப்படின்னா, அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் அவனை சுற்றிலும் அவனுக்கு என்ன கிடையாது? சாதகமான நிலைமை கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு விடுதலை இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இருந்துச்சு. காரணம், அந்த நெருக்கத்துக்கு மத்தியிலையும் வாஞ்சித்தான், அந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலும் தேவனை வாஞ்சித்தான். சத்துரு துரத்தினாலும் கர்த்தர் மேலே அவன் வாஞ்சியாக இருந்தான். சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் மேலே அவன் வாஞ்சியாக இருந்தான். அல்லேலூயா. இடம் சரியில்லைனாலும் கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தர் மேலே எப்படி வாஞ்சியா இருக்கும்? நம்ம எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், சர்ச்சுக்கு ஓடி ஓடி என்ன செய்வோம்? ஒரு கொஞ்சம் நிலைமை சரியில்லைன்னா ஆளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டு நினச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்கலை, ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் என்ன செய்யலை, தரலை. ஒருத்தன் எதிரி நம்மளை எலும்பி நம்மளை பாடாக என்ன செய்கிறான்? படுத்துகிறான். வீண் பழியை நம்ம மேலே என்ன செய்கிறான்? சுமத்துறான், காயப்படுத்துகிறான், நம்மளை துரத்திட்டே இருக்கான், நம்மளையே டார்கெட் பண்ணுறான். அப்படின்னா அவன் கண்ணுக்கு மறைஞ்சி தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோமே தவிர தேவ சமூகத்தில் தஞ்சம் அடைவதற்கு நம்ம என்ன செய்கிறதில்ல, முயற்சி செய்வதில்லை. அவன் சொல்கிறான், 1000 நாளை பார்க்கலும் உங்களுடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கலும் ஆலயத்தின் வாசற்படியில் காத்து. அப்போ அவன் வாஞ்ச எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ராஜாவா அரண்மனையில் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்துருக்கிற ஆசையை காட்டிலும் ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்துருக்கிறது தான் எனக்கு விருப்பன்றான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ வாஞ்ச அப்படிங்கிறது யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே. அவன் சொல்கிறான், தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் எப்படி இருக்கு? தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. 63:1 சங்கீதத்தில் பாடுறான் பாருங்க. அல்லேலூயா. அப்போ அவனுடைய வாஞ்சி எப்படி இருக்கு? பல மாதங்களாக மழையே பெய்யாத ஒரு பால் நிலத்தில் ஒரு குடம் தண்ணியை ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணி ஊற்றினதுக்கான அறிகுறி என்ன செய்யாது? இருக்காது. அதை மாதிரி ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன்றான். உங்கள் சமூகத்தின் மேலே எனக்கு தாகம் இருக்குன்றான். அல்லேலூயா. என் ஆத்மா அப்படி தான் வாஞ்சிக்குது, என் மாம்சம் உண்மை வாஞ்சி. ஆத்மாவும் சொல்கிறான், மாம்சமும் சொல்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அப்படின்னா முழு சரீரமும் முழு ஆத்மாவும் முழு ஆவியோட ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அவன் தன்னுடைய வாஞ்சி என்ன செய்கிறான்? வெளிப்படுத்து. நமக்கு ஆவியில் வாஞ்சிருந்தால் ஆத்மா மனசு ஒத்துக்கிட மாட்டேங்குது. இன்றைக்கி எதுக்கு போகணும்? இன்றைக்கி போக வேண்டாம். அல்லேலூயா. ஆத்மா சரி ரைட்டு, இன்றைக்கி எப்படியாவது சுகமளிக்கும் ஆராதனை அப்படின்னு சொல்லி போகணுன்னு நினச்சா சரீரம் என்ன செய்ய மாட்டேங்கி, ஒத்துழைக்க மாட்டேங்கி. இப்படி தான் இருக்கு. ஆனால் அவன் பாருங்க எப்படி சொல்கிறான்? ஆத்மாவும் தாகமாக இருக்குன்றான், மாம்சமும் வாஞ்சிக்கின்றான்.
அல்லேலூயா. மனசும் சரீரமும் ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யுது? செயல்படுது. ஆவியோடு இணைஞ்சு என்ன செய்யுது? செயல்படுகிறது. அதுதான் அவனுடைய விடுதலைக்கான ரகசியம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாஞ்சை எதன் மேலே இருக்குது யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாஞ்செல்லாம் எதன் மேலே? ஆகாமிய கூடாரங்கள் மேலே வாஞ்சியாக இருக்குதா? உங்களுடைய மனம் பொழுதுபோக்குகிற காரியங்களில் நீங்கள் அதிக வாஞ்சியாக இருக்கீங்களா? உங்கள் மனம் விரும்புகிற நபர்களோடு நேரம் செலவு பண்ண நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வேலைகளை செய்வதில் நீங்கள் அதிக வாஞ்சியாய் இருக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் வாஞ்சியாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தூங்குறதில் நீங்கள் வாஞ்சியாக இருக்கீங்களா? செல்ஃபோன் பார்க்குறதில் நீங்கள் வாஞ்சியாக இருக்கீங்களா? அல்லேலூயா. எதில் நம்முடைய வாஞ்சை இருக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பேகை நேரம் நினச்சிது தூக்கி போட்டுட்டு முகத்தை கூட என்ன செய்கிறதில்ல, கழுவுறதில்ல, ட்ரெஸ்ஸை கூட என்ன செய்கிறதில்ல, சேஞ்ச் பண்ணுறது. எதை தான் எடுக்குது? செல்ஃபோன் தான் எடுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஒரு நாள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ச் பண்ணுவோம், நம்முடைய முழு குடும்பத்தையும் வாட்ச் பண்ணுவோம். அல்லேலூயா. நான் சொல்கிறது பரிசோதனைக்காக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரத்தை ஷெட்யூல் பண்ணி பாருங்கள். காலையில் எத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சதுலேருந்து நான் என்ன செஞ்சேன், வேலைக்கு நான் எவ்வளோ நேரம் கொடுத்தேன், குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தேன், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தேன், தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தேன், என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் டைமுக்கு நான் எவ்வளோ நேரம் கொடுத்தேன், சும்மா உட்காந்து அப்படியே கதை பேசுகிறதுக்கு நான் எவ்வளோ நேரம் கொடுத்தேன், ஜெபம் பண்ணுறதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு, ஆண்டவர் சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு நாளை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். ஒரு நாளை லிஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் வாஞ்சை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. உங்கள் வாஞ்சை எப்படி இருக்குன்னு என்ன செஞ்சிடும்? ஒரு நாள்லே தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம், அவ்வளோதான். ஒரே நாள் தான். உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் மேலே எவ்வளோ வாஞ்சியாக இருக்கீங்கிறத என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. மணவாளன் வாராரு, கதவை தட்டுறாரு, உள்ள மணவாட்டி படுத்துருக்குறா. என்ன சொல்கிறா? நான் நைட் ட்ரெஸ் போட்டேன், காலெல்லாம் கழுவிட்டேன், பெட்டில் இப்போ என்ன செஞ்சிட்டேன், ஏறிட்டேன். இனிமேல் கீழே இறங்கினா என் கால் என்ன செஞ்சிடும், அழுக்காயிரும். திரும்ப நான் என்ன செய்யணும், என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் போடணும். அதனால் ஐஎம் சாரின்ன மாதிரி நிற்கிறா. இப்போ நேசர் என்ன செஞ்சார்? அந்த கதவு துவாரத்தின் வழியாக தன்னுடைய விரலை மட்டும் வச்சுட்டு அப்படி போயிட்டார். அந்த விரல்லேருந்து வடிஞ்ச அந்த வெள்ளை போல இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ ரூமுக்குள்ளே வருது. ரூம் ஃபுல்லாக ஃப்ராக்ரன்ஸ். இது என் நேசருடைய மனம் அல்லவான்னு அதுக்கப்புறம் பொங்குது மனம். அதுக்கப்புறம் உள்ள வாஞ்சிக்குது. ஐயோ, வெளியில் நிற்கிறது யார்? என் ஆத்மா மணவாளன் அல்லவா, என் நேசர் அல்லவான்ட்டு கதவு திறந்து பார்த்தா யாரும் இல்லை, நேசரை காணும். இப்போ அம்மா என்ன செய்கிறாங்க? மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு நேசரை தேடி என்ன செய்கிறாங்களாம், தெரு வீதிக்கு வராங்க. வந்தால் என்ன நடக்குது? நான் எழுந்து நகரத்தின் வீதிகளில் என்ன செஞ்சேன்? முந்தின வசனம், தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் அவரை. உன்னத பாட்டு 3:2 வருது. அப்போ 3வது வசனம் பாருங்கள். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். பாருங்க, இப்போ தேடி என்ன செய்ய வேண்டியது இருக்கு, அலைய வேண்டியது இருக்கு. ஆமென். தேடி வந்தவரை நீங்கள் தேடி அலைஞ்சா நல்லதா, இல்லை தேடி வந்த உடனே அலையாமலே அவரோட இன்பமாக இருந்தால் நல்லதா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் ஆண்டவர் தேடி வரும்போது என்ன செய்யறதில்ல, கதவை திறக்கிறதில்ல. வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை என்ன செய்யறதில்ல, பயன்படுத்துறதில்ல. பாருங்க, உள்ளே வந்து வாசம் பண்ணுற ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்கிறாரு, இதோ வாசற்படியில் என்ன செய்கிறேன். அவர் யாருங்க? ரட்சிக்கப்பட்டோன்னு எங்கே வந்தவர்? உள்ளே வந்தவர். சபைக்கு எழுதுகிற வசனத்தில் தான் அது வருது. உள்ளே வந்தவர் இப்போ எங்கே நிற்காரு? வெளியில் நிற்கிறாரு. வீட்டுக்கு வெளியே, வாசலுக்கு வெளியில் நிற்கிறாரு. வெளியில் நின்றுட்டு என்ன செய்கிறாராம்? கதவை தட்டுறாராம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனும் என்னோட. எப்படி நிலைமை மாறிட்டு பாருங்க. உள்ள ஆசையாக வந்த இயேசு, உள்ள ஆசையாக இடம் கொடுத்த இயேசுவுக்கு இப்போ உள்ள என்ன இல்லை, இடம் இல்லை. ஏன்னா வாஞ்ச அவர் மேலே இல்லை, தாகம் அவர் மேலே இல்லை, ஏக்கம் அவர் மேலே இல்லை, முதலிடம் அவருக்கு இல்லை, முக்கியத்துவம் அவருக்கு இல்லை. அதனால் இப்போ அவர் எங்கே போயிட்டாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்கு முதலிடம் இல்லாத இடத்துல அவர் இருக்கவே மாட்டார். ஆண்டவர் நம்மள மாதிரி
பரவாயில்ல, அவன் மிதித்தாலும் பரவாயில்ல, அவன் ஏசினாலும் பரவாயில்லன்னு நாம் இருக்கிற மாதிரி அவர் என்ன செய்ய மாட்டார், இருக்கவே மாட்டார். அவர் ரொம்ப ஜென்டிலான ஆள். அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கப்படலைன்னா அந்த இடத்த அவர் என்ன செஞ்சிருவார், காலி பண்ணிடுவார். ஆனாலும் பாருங்கள், மறுபடியும் வந்து கதவை என்ன செய்கிறார், இப்போ என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ளே என்ன செய்வேன். ஆமாம், அதனால தான் அவர் சொல்கிறார், ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிற குறை உன் பேரில் எனக்கு உண்டுன்ற. என்னை நேசிக்கிறவனு விடுவிப்பேன்னு வசனம் சொல்லுதில்லை, இப்போ வாட்ச டிரான்ஸ்லேஷனில். அப்போ அந்த வாஞ்ச எப்படி வரும், அவர் மேலே அன்பு இருந்தால் தான் வரும். நீங்கள் எல்லாரை காட்டிலும் அவரை அதிகமாக நேசித்தா தான் வரும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் நான் யாரை அதிகமாக நேசிக்கணும், ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும். அப்போ யாரை நீங்கள் நேசிப்பீங்க, யாரை நம்புறீங்களோ அவங்கள தான் நேசிப்பீங்க. உங்கள் நம்பிக்கைக்குரியவர் தான் நீங்கள் நேசிப்பீங்க. ஆமாவா இல்லையா? இவங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, இவங்களை நம்பி எல்லாத்தையும் என்ன செய்யலாம், நான் பகிர்ந்து கொள்ளலாம், அப்படிப்பட்டவங்க மேலே தான் நம்முடைய அன்பு இருக்கும். இந்த ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவர். அதனால தான் நீ என்னை நம்புனா நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட அந்த வல்லமை இருக்குது, அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டு. அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும். நான் ஒரு பரிகாரியை தேடி போனேன், அவரால் முடியலை. ஒரு மருத்துவரை தேடி போனேன், அவரால் முடியலை. இந்த அரசியல்வாதியை தேடி போனேன், அவரால் முடியலை. கொஞ்சம் பணம் காசு கொடுத்து ஏதாவது செஞ்சிடலான்னு பார்த்தேன், அங்கேயும் அதால் என்ன செய்ய முடியல. அதே மனநிலையோடு யார்கிட்ட வரக்கூடாது, இயேசுநாதர்கிட்ட வரக்கூடாது. 12 வருஷம் மருத்துவத்திற்காக தன்னுடைய பணத்தெல்லாம் செலவு பண்ணி சற்றாகிலும் குணமடையாத ஒரு தாய் வந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுமா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவன் நம்பிக்கையோடு வந்தாங்க. அதனால தான் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்தது. அந்த விசுவாசம் தான் விடுதலை கொடுத்துச்சு. அப்போ யார் என்ன நம்புகிறாங்களோ அவங்கள தான் நான் விடுவி பண்ணுறேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்தால் ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யணும், நம்பணும். 10 1 11 அத்தோட இது ஒன்று. எல்லாரும் கடவுள், அதில் இயேசுவும் கடவுள். அப்படி கிடையாது, இயேசு மட்டும்தான் கடவுள். அல்லேலூயா. எல்லாரையும் நம்பினது போல தான் நான் இயேசுவனும் இல்லை. மற்றவர்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை அது பொய்த்து போகும். ஆனால் இயேசு மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை என்ன செய்யாது, பொய்த்து போகாது. இயேசு ஒரு நாளும் தன்மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. அப்போ நாம் அவரை என்ன செய்யணும், நம்பணும், அவரை நேசிக்கணும், அவர் மேல் நம்ம வாஞ்சியாக இருக்கும். அப்போ நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் தான் நம்ம என்ன செய்வோம், நேசிப்போம். நாம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்கள எப்போ பார்ப்போம், அவங்கள்ட்ட எப்போ பேசுவோம், அவங்க கூட எவ்வளோ நேரம் இருப்போம். வாஞ்ச தன்னால் வந்துடுமா? இதுக்கு யாரும் சொல்லி தரணுமா? அது சொல்லியே தர வேண்டாம். இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் முதல்ல பேசிக் எங்கே ஆரம்பிக்கி, நம்பிக்கையில் ஆரம்பிக்கி. அல்லேலூயா. நீங்கள் அவரை விசுவாசித்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டதில் ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அடுத்து அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அவர் நமக்காக உயிரே கொடுத்துருக்கார். அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த அன்பை நினச்சி நீங்கள் அவரை என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் நல்லவருங்கிறத ருசிக்க அவரை நீங்கள் வாஞ்சியாக தேட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் உங்களை யாரும் அதிகாலையில் நீங்கள் எழும்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கூட்டத்துக்கு வாங்கன்னு உங்களை வருந்தி அழைக்க வேண்டிய தேவை இல்லை. இரவு நேரத்தில் விழித்திருங்கன்னு சொல்லி உங்களை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய எதுவுமே வேண்டாங்க. அல்லேலூயா. உங்கள் உள்ளம் பொங்குச்சுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடுவீங்க. அப்போ நேரத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இடத்த பார்க்க மாட்டீங்க, சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வாஞ்ச அவர் மேலே. அல்லேலூயா. உங்கள் வாஞ்ச யார் மேலே, அவர் மேலே. இதில் நீங்கள் கரெக்டாக இருந்து பாருங்கள், உங்களை கர்த்தர் விடுவிப்பார். இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் நீங்கள் லாக்காக இருந்தாலும், பிடிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், விடுதலை இல்லாமல் இருந்தால், நம்பிக்கையோடு அவரை நேசித்து அவரையும் அவருடைய சமூகத்தையும் வாஞ்சித்து பாருங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் சொல்கிறீங்க, 100க்கு 100 உங்களை நம்புவோம்ப்பா, என் முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட உங்களை நான் நேசிப்பாண்டுறேன். ஹல்லேலூயா. சும்மா உங்கள் மேலே வாஞ்சியா இல்லைப்பா, வறண்டதும் விடாய்த்தது தண்ணீரற்ற நிலத்தை போல தாகமாக வாஞ்சியாக இருப்பான்ப்பா. ஹல்லேலூயா. மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல உங்கள் மேலே நான் வாஞ்சியாக இருப்பாண்டுறேன். என் ஆத்மா உமக்காக கதரும் ஆண்டவரே, ஏங்கும் ஆண்டவரே.
அதற்கென்று என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எனக்கு விடுதலையை தருகிறவரே, என்னை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பிக்கையிலே பெருகுவார்களாக, அன்பிலே பெருகுவார்களாக, வாஞ்சையிலே பெருகுவார்களாக, நீர் வைத்திருக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.